அந்த விஷயத்தில் ரொம்பவே கையும் களவுமாக இப்போ வந்து பார்த்தோன்னா உதயநிதி அவர்களுடைய மனைவி மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அது என்னது அப்படின்றத நாம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு வந்து பார்த்தோன்னா நேரங்கள்லையும் வந்து பல விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவே வித்தியாசமான முறையில் நடக்கும். தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை வந்து பார்த்தோன்னா அமைச்சராக திகழ்ந்து வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மாமன் படத்திற்கு பின்னர் நடிப்பதை நிறுத்திவிட்டு தற்போது சினிமாவை சேர்ந்த ரெட்ஜெயின் நிறுவனத்தினை மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அவரது மனைவியும் இயக்குனருமான கிருத்திகா உதயநிதியும் அந்த நிறுவனத்தை வழிநடத்திடவும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கல்லல் குரூப்ஸ் மற்றும் உதயநிதி அறக்கட்டளை தொடர்பான 8 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை செஞ்சாங்க. இது தொடர்பாக கல்லல் அறக்கட்டளை சேர்ந்த 36.3 கோடி ரூபாய் மதிப்பு மிக்க அசையா சொத்துக்களையும் அவரது வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய 36.3 லட்சம் பணத்தையுமே அமலாக்கத்துறையினர் முடக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான வந்து பார்த்தோன்னா கற்பனைகள், எண்ணங்கள், அதே போல் ஆசைகள் எல்லாமே இருக்கும். அதை வந்து எப்படி வந்து நிறைவேற்றுறது அப்படின்றது தான் இங்கே எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ரிஸ்க்கான டாஸ்க்காக இருக்கிறது. இப்போ அப்படி தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே அவங்கவுங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தோன்னா எதற்காக உதயநிதி அவர்களுடைய மனைவி அப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லோருமே இப்போ கேட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.